வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகாத்மா ஜோதிபா அவர்களின் 200வது பிறந்த நாளையொட்டி தில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் கலந்துரையாடினார். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட தங்கம், வைரம், வெள்ளி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. பரமக்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற T20 கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி பெங்களூரை வீழ்த்தி வெற்றி பெற்றது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹200 குறைந்து ஒரு சவரன் 1,12,800 ரூபாயாகவும் 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை ₹265 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் வாக்காளர் தகவல் சீட்டு வழங்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே செயலிழப்பை 5 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியும் AI கருவியை ஆக்ஸ்போர்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று சென்னையில் IPL போட்டி நடைபெற உள்ளது. மேலும் IPL போட்டிக்கான டிக்கெட்டை பயன்படுத்தி மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 7 நாட்களுக்குள் 6ஆம் வகுப்பிலிருந்து 3வது மொழியை செயல்படுத்துமாறு பள்ளிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார். மத்திய இணையமைச்சர் L. முருகன் அவர்கள் மீதான தேர்தல் விதிமீறல் வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கோடை வெப்பம் அதிகரித்ததன் காரணமாக 166 ஏரிகளில் முற்றிலும் தண்ணீரின்றி வறண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள ஆண்கள் டிசம்பர் முதல் அமெரிக்க இராணுவ தேர்விற்கு தானாகவே பதிவு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கையை ஈரான் குறைத்தது. சென்னை போலீஸ் கமிஷனராக ADGP அபின் தினேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4051 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் ₹3000 வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் இருந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். குஜராத்தில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.7 பதிவாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து வாக்கு சேகரித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாகர்கோவிலில் ரோட் ஷோ மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் நாட்டின் முதல் நீர் விமான சேவை சோதனை வெற்றியடைந்தது. சிவகங்கை மாவட்ட எல்லையில் தவேக தலைவர் விஜய் அவர்களின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். தவேக தலைவர் விஜய் அவர்கள் காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஈரானுடன் 2 வார கால போர் நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் எங்களுக்கு இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் உள்ளன என்றும் அவற்றை ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது மீண்டும் தொடங்கும் போரின் மூலமாகவோ அடைந்தே தீர்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். குடும்ப அட்டைக்கு மாதம் ₹2000 உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையை தமிழக காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அசாம், கேரளா, புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் அசாமில் 84.42% வாக்குகளும், கேரளாவில் 75% வாக்குகளும், புதுச்சேரியில் 86.92% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15,400 டன் LPG ஏற்றிக்கொண்டு கிரீன் ஆஷா எண்ணெய் கப்பல் ஹார்முஸ் வழியே இந்தியா வந்தது. வால்ட் டிஸ்னி நிறுவனம் 1000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுங்கச்சாவடியில் இன்று முதல் ரொக்க பரிவர்த்தனை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காரிப் பருவ உரங்களுக்கு 4317 கோடி கூடுதல் மானியம் வழங்கப்பட உள்ளதாக ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தால் சுமையை சந்தித்துள்ள விமான நிறுவனங்களுக்கு விமான நிலையங்களில் பார்க்கிங் உள்ளிட்ட கட்டணங்களை குறைத்து அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது.
2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் முதன்முறையாக வாக்காளர்கள் 34% உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக சாய்குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தேர்தலுக்கு முன்னதாக என்னை சுற்றியிருப்பவர்களை வைத்து அவதூறு பரப்புகிறார்கள் என்று தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் நெல்லையில் நேற்று தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் போதிய மழை இல்லாததால் குடிநீர் தேக்கப் பகுதியில் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் 5,73,00,000 பேர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 12ஆம் தேதி கன்னியாகுமரியில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள மாவட்ட காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 வாரங்களுக்கு போரை நிறுத்துவதாக அறிவித்துள்ள அமெரிக்காவை தொடர்ந்து ஈரானில் இருக்கும் இந்தியர்கள் விரைவாக வெளியேறுங்கள் என்று இந்திய தூதரகம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் நேற்று நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஒருங்கிணைந்த 4 ஆண்டு கால பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் படிப்புகள் 2026-27ஆம் கல்வியாண்டு முதல் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்ததை அடுத்து தங்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுவிட்டால் 2 வாரங்களுக்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான போக்குவரத்தை அனுமதிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 4994 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தீப்பெட்டி ஆலைகளை மூடப்படுவதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. RS மங்கலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 21 கோடியில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்றுள்ளது. தமிழ் வருட பிறப்பை ஒட்டி சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரோட்டில் அதிகபட்சமாக 104 டிகிரி வெயில் பதிவாகியுள்ளது. விமான எரிபொருள் விலையை தொடர்ந்து விமான கட்டணங்களை இன்று முதல் உயர்த்துவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை நடத்த 1302 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் தவைக்க தலைவர் விஜய் அவர்களின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.